குவைத், ஓமன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா தொடர்புள்ள இடங்களில் ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது அந்நாட்டு தலைவர்களுடன் இந்திய பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். வளைகுடா நாடுகளில் தவித்த இந்தியர்கள் சிறப்பு விமானங்கள் மூலம் அழைத்து வரப்படக்கூடிய சூழலில் தற்போது வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது கூட்டு தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதனால் குவைத், ஓமன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு துரிதமாக செயல்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஓமன், குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். அங்கு இந்தியர்களுக்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்காசிய நாடுகளில் போர் பதற்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வளைகுடா நாடுகளில் அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் வளைகுடா நாடுகளில் தங்கியிருக்கக்கூடிய இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இந்தியர்களின் பாதுகாப்பு நலன் குறித்து பிரதமர் மோடி ஓமன், குவைத் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் தொலைபேசி வாயிலாக பேசி கேட்டறிந்ததாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச விமான கட்டணங்கள் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. இதனால் சர்வதேச நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகள் மிகுந்த அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர். டெல்லியிலிருந்து லண்டன் செல்வதற்கான விமான கட்டணம் 1 லட்சம் ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. ஓமன், குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் அமெரிக்கா தொடர்புள்ள இடங்களில் ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் பல்வேறு நாடுகளில் வான்வெளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது சர்வதேச விமான கட்டணங்களின் கட்டணம் என்பது பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் நிலவும் நிலையில் தற்போது அங்கு வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஓமன், குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் தலைவர்களை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் கேட்டறிந்ததாகவும் தற்போது செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியர்களை தாயகம் அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த நிலையில் போர் எதிரொலியின் காரணமாக சர்வதேச விமான கட்டணங்களும் உயர்ந்திருக்கின்றன. டெல்லியிலிருந்து லண்டன் செல்ல விமான கட்டணம் 9 லட்சம் ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. துபாய் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் வான்வழி போக்குவரத்து என்பது முடக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சர்வதேச விமான கட்டணங்கள் உயர்ந்திருக்கின்றன. குறிப்பாக டெல்லியிலிருந்து லண்டன் செல்ல விமான கட்டணம் 9 லட்சம் ரூபாயாக உயர்ந்திருக்கிறது.